வயசுல மூத்த ஆட்களுக்கு நாம என்ன செய்யணும்? மரியாதை கொடுக்கணும். கண்ணியம் என்ன செய்யணும்? நாம கொடுக்கணும். அப்படி நாம கண்ணியம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா என்ன ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க. என்ன பயன்பாடு இருக்குங்கிற விஷயத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறான். அந்த பயன்பாடை நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்க என்ன செய்வீங்க? முதியோருக்கு நீங்க மரியாதை செய்வீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இது அனஸ் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, மா அக்ரப ஷாபுன் ஷைஹன் லிஸன்னிஹி. இந்த உலகத்துல வாழ்கிற சமயத்துல தன்னுடைய சக வகையில இருக்கக்கூடிய ஆட்கள் வயசுல மூத்த ஆள்கள் அப்படிங்கிற வகையில, அது பெற்றோராக இருக்கட்டும் அல்லது மற்றோராக இருக்கட்டும், வயசுல மூத்த ஆள் அப்படிங்கிற வகையில ஒரு மனிதன், ஒரு வாலிபன், ஒரு இளைஞன் கண்ணியப்படுத்தினான் என்று சொன்னால், இல்லா கையல்லாஹு அலைஹி மை யுக்ரிமஹு இந்த சின்னி, அவன் வயசாகி முதுமை அடைகிற சமயத்தினாலே அவனுக்கு மரியாதை செய்யக்கூடிய, கண்ணியம் செய்யக்கூடிய ஆட்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இதை அப்படியே நீங்க மாத்தி போடுங்கன்னு வைங்க. யாராவது ஒரு மனுஷன் வாலிப வயதில் இருக்கக்கூடிய ஆள் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்களுக்கு கண்ணியம் கொடுக்காமல் இருந்தான் என்று சொன்னால், மரியாதையாக நடக்காவிட்டால், அவன் வயசாகிற சமயத்தில் தள்ளாடி இருக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு மரியாதை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்க மாட்டார்கள்.